ரிஷபம் வந்து பாருங்க எல்லா பயிற்சியுமே ஆல்மோஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னா சனி பகவான் லாப சனியா இருக்காரு. செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது கொடுக்க போறாரு. ராகு பகவான் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல ராகு. ரிஷபராசி அன்பர்கள் என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்னாலும் அதுல ஒரு பிரம்மாண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் ஏற்படுத்துவான். கேது வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம் சுகஸ்தான கேது. நிறைய பேர் வெளிநாடு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கும் மேல குரு பகவான் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு, தனஸ்தானத்துல குரு அப்படின்னும் போது குடும்பத்துல ஒரு பண நடமாட்டம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் அப்படின்றது ஒரு 1 to 2% இருக்கு. அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா நல்ல ஒரு தலைகீழா மாற போகுது, லைஃப் நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் ஆக போகுது அப்படின்றதுல நம்ம பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் மட்டும் சொல்லிட்டு போலாம். இப்ப முற்பகுதியில குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல இருந்தாலும் பிற்பகுதியில 3ஆம் பாவத்துல இருப்பார். இளைய சகோதர தைரியஸ்தானம் 1/6/2026. அப்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும். அவங்களோட தெளிவான சிந்தனை, புத்தி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கான்பிடென்டா இருப்பாங்க. இதனால நிறையத்த சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து நம்ம சொல்லக்கூடியது யாருன்னா ரிஷபத்தை.